கிறிஸ்து இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் தேவ சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு இந்த நாளிலும் கூட இணையத்தின் வாயிலாக இணைந்திருந்து சற்று நேரம் மனாந்தர பிரயாணம் என்கின்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்ப்பதற்கு தேவன் கொடுத்துட்டு இந்த மகத்தான ஒரு வேலைக்காக சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுக்கு நம் அன்பின் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுத்துக் கொள்வோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நாம் அந்த வனாந்தர பிரயாணத்துல அந்த 9 வாதைகள், அந்த 9 வாதைகளினுடைய பின்னணி, அது மாத்திரமல்ல பார்வோனுடைய ஜனங்களுடைய விக்கிரக கடவுள் வணக்கங்களுடைய விசுவாசத்தை அது தகர்த்து போடுவதற்காக தேவன் செய்திட்ட ஒவ்வொரு காரியங்கள், அது மாத்திரமல்ல அது ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகிய நம்மளிடத்துல கர்த்தராய் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து இருந்து எப்பேற்பட்டதான அடையாளங்களை அது நிகழ்த்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் கடந்த வாரத்தினுடைய பாடங்கள்ல நாம் பார்த்துட்டோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நாளிலும் கூட நம்ம யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய பதிவுகளை நாம் தொடர்ந்து இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்க மாபெரும் 2 அடையாளங்கள் அல்லது மாபெரும் 2 பண்டிகைகளை குறித்து குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. நாம் வசன பகுதிகளுக்குள்ளாக கடந்து செல்லாம். யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 to 14 வரையிலான வசன பகுதிகளை வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1 to 14 வரை உள்ள வசனங்கள். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் 1ஆம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதுக்கு போதுமான பேர்களாய் இராமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்மாக்களின் லக்கங்களுக்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் புசிப்பதற்கு தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையில் ஒவ்வொருவரும் கூட்டத்தாருக்கும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசலின் நிலைக்கால்கள் 2லும் நிலை சட்டத்தின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாமிசத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடுவார்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடையையும் அதற்குள் உள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பார்களாக. அதில் ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாய் வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதில் மீதியாய் இருக்கிறதை அக்கினியில் சுட்டெரிப்பார்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டும் உங்கள் கைகளில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கழுவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்துள்ள மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராய் இருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அதன் ரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அதன் ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறத்தக்க நாளாக இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியாயமாக ஆசரிக்க கடவீர்கள். அப்ப இந்த ஒரு மாபெரும் இந்த பஸ்கா குறித்ததான ஒரு முழு விளக்கம் தான் அதை எப்படி அனுசரிக்கணும், அது எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படிங்கிறத இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்துட்ட முதலாவது மாபெரும் ஒரு நியாயப்பிரமாணம். அந்த பஸ்காவை குறித்துதான் யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 to 14 வரையிலான வசன பகுதிகள் தொடர்ந்து குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. அதே யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15 to 20 வரையிலான வசன பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா,
புளிப்பில்லா அப்ப பண்டிகை குறித்து சொல்லுது. இது நீங்க வசன பகுதியை தொடர்ந்து கூட வாசிங்க சிஸ்டர். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 15 to 20 வரையிலான வசன பகுதிகள். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்கடுவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதல் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அவன் ஆத்துமா இஸ்ரவேலில் இருந்து அறுப்புண்டு போவான். முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேளையும் செய்யப்படல் ஆகாது. அவரவர் சாப்பிடுவதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. அந்த நாளில் தானே நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக அதை இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். 7ஆம் நாள் உங்கள் வீடுகளில் புளித்தமா காணப்படல் ஆகாது. எவனாயிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அதை பரதேசியானாலும் சுதேசியானாலும் அந்த ஆத்துமா இஸ்ரவேலில் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான். புளிப்பிடப்பட்ட யாதொன்றையும் நீங்கள் புசிக்க வேண்டாம். உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள் என்று சொல்லி என்றார். அப்ப இந்த வசன பகுதிகளுக்குள்ளாக நாம் கடந்து வரும் பொழுது பஸ்கா பண்டிகை குறிச்சும் அதே வேளையில புளிப்பில்லா அப்ப பண்டிகை குறிச்சும் ஒரு மாபெரும் காரியங்கள் குறிப்பிடப்படக்கூடியதாக இருக்குது. அப்ப இந்த பஸ்கானா என்ன, அப்ப பண்டிகைனா என்ன? ஏன்னா நிறைய பேர் மத்தியில இந்த ஒரு குழப்பமானது நாம் வாழும் காலப்பகுதியில தொடர்ந்து இருக்கக்கூடியதாக தான் இருக்கு. அப்ப இந்த பஸ்கா பண்டிகைக்கும் புளிப்பில்லா அப்ப பண்டிகைக்கும் என்ன வேறுபாடு அல்லது என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, பஸ்கா அப்படிங்கிற அந்த ஒரு பிரமாணமானது நீசான் மாதம் 14ஆம் தேதி அந்தி சாயும் வேளையில அனுசரிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு செயல்பாடு. ஆனா புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்பது நீசான் மாதம் 15ஆம் தேதி துவங்கி 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு 7 நாள் பண்டிகை தான். எதுன்னு பாக்குறப்ப புளிப்பில்லா அப்ப பண்டிகை. இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகைக்கு இன்னொரு பேரும் இருக்குது. என்ன அப்படின்னா பஸ்கா பண்டிகை. பஸ்கா என்பது வேற, பஸ்கா பண்டிகை என்பது வேற. புளிப்பில்லா அப்ப பண்டிகைக்கு இன்னொரு பேர் தான் என்னன்னா பஸ்கா பண்டிகை. நீசான் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா அனுசரிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்த தொடர்ந்து வரக்கூடிய 7 நாட்கள் பஸ்கா பண்டிகை, அதாவது புளிப்பில்லா அப்ப பண்டிகை நடைபெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. பிரதர், அப்ப நம்ம வசன பகுதிகள் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நம்ம வாசிக்கும் போது அந்த வசன பகுதி கூட வாசிங்க சிஸ்டர். முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். அப்ப இந்த வசன பகுதியில பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி அது தொடங்குறதா இருக்கே பிரதர். அப்ப புளிப்பில்லா அப்ப பண்டிகை, அதாவது பஸ்கா பண்டிகை அப்படிங்கிறது அந்த நீசான் 14ல தொடங்குதே பிரதர். 14ல இருந்து 21 வரைக்கும் தான் கணக்கு வருதே பிரதர் அப்படின்னு ஒருவேளை நம்ம புரிந்து கொண்டோமே ஆனால் இது சரியான விளக்கம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். 14ல இருந்து 21 வரைக்கும் நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை நாள் வரும்னா 8 நாள் வரும். அங்க வசன பகுதி நம்ம தெளிவா நம்ம பார்க்கிறோம். 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி, இது முதலாம் சாயந்திரமா 2ஆம் சாயந்திரமா சொல்லல. ஆனா கரெக்டான 7 நாள் கணக்கு நம்ம வரணும் அப்படின்னா அது எங்க கணக்கிட வேண்டியதாக இருக்குன்னா நீசான் மாதம் 14ஆம் தேதியினுடைய 2ஆம் சாயங்கால வேலை, அதாவது 15ஆம் தேதி துவங்குது பாத்தீங்களா அந்த சாயங்கால வேலை, அந்த 6 மணி, அங்கதான் அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை, இன்னொரு பேர் சொல்லணும்னா அந்த பஸ்கா பண்டிகை நடைபெறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. பிரதர், அது என்ன பஸ்கா தனியா இருக்குது, பஸ்கா பண்டிகை வேறையா இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம உதாரணத்துக்கு நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது ஒண்ணு, ஆனா திருமணத்தினுடைய விருந்துகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வேற. அந்த திருமணத்தினுடைய வைப்புன்னு சொல்லுவாங்க, அது தனியா சில நாட்கள் தொடர்ந்து நடைபெறக்கூடியதாக இருக்கும். ஆனா ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகிறது ஒரு நாள் தான், ஆனா அதனுடைய பண்டிகைகள்
அதனுடைய விருந்துக்கள் என்னாகும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தொடரக்கூடியதாக இருக்கும். அதே போலதான் இங்க நம்ம பார்க்கும் பொழுது பஸ்கா என்பது அந்த ஆட்டை அடிக்கக்கூடிய அந்த நீசான் 14ஆம் தேதி நடைபெறக்கூடிய ஒரு காரியம். ஆனா புளிப்பில்லா அப்ப பண்டிகை இன்னொரு பெயர் சொல்லும் பொழுது பஸ்கா பண்டிகை என்பது நீசான் மாதம் 15ஆம் தேதி முதலாம் அந்த சாயங்கால வேளையில அது துவங்கி 21ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கக்கூடியதுதான் இந்த பஸ்கா பண்டிகை என்கின்ற புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்பதை நாம் முதலாவது ஒரு புரிதலுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த இரண்டு மாபெரும் பண்டிகைகளும் முற்றிலுமா வேற வேற. ஆனா அந்த பண்டிகைகள் அந்த பஸ்காவை தொடர்ந்து வரக்கூடியதுதான் அந்த பஸ்கா பண்டிகை என்பதை கூட நாம் இங்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, நிச்சயமாக நமக்கு தெரியும் இந்த பஸ்கா யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 1-14 வரைக்கும் சகோதரி வாசிட்டாங்க. அந்த பண்டிகை என்ன, அதுல அனுசரிக்கக்கூடிய காரியங்கள் என்ன, அது ஒவ்வொன்றும் நிச்சயமா நாம் யாவரும் அறிந்த ஒரு காரியம்தான். ஆனாலும் அந்த பஸ்கா பண்டிகையானதுதான் இஸ்ரேல் ஜனங்களை அந்த எகிப்திலிருந்து அந்த விடுதலையாக்கி அங்க கூட்டி செல்வதற்கு அந்த பார்வோனை பலவந்தம் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. இதற்கு முன்பதாக நடைபெற்ற ஒவ்வொரு சம்பவங்களும் அது பார்வோனுக்கு மற்றும் எகிப்தினுடைய ஜனங்களுக்கு அது ஒரு மாபெரும் எச்சரிக்கையாகவும் மாபெரும் ஒரு கொள்ளை நோயாகவும் மாபெரும் ஒரு வியாதியாகவும் அது நடைபெற்றிருந்தாலும் இந்த பஸ்கா இந்த ஒரு பிரமாணமானது 10வது வாதையானது அங்க மாபெரும் ஒரு விடுதலைக்கு அங்க எகிப்தின் ஜனங்களை அங்க பலவந்தம் பண்ணிற்று என்பதை அங்க 7ஆம் கால தூதன் நமக்கு எடுத்துரைக்கக்கூடியவராக இருக்கிறார் சகோதர சகோதரிகளே. அப்ப இப்பேற்பட்டதான விதத்துல அந்த பஸ்கா அங்க அனுசரிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த பஸ்கா பண்டிகையில அனுசரிச்சுட்ட இந்த காரியங்களை குறித்து 7ஆம் கால தூதன் சொல்லும் பொழுது இந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில நடந்துட்ட இந்த ஒரு காரியமானது 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய இறுதி வரைக்கும் எல்லா ஜனங்களையும் இது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குதாம். அடிமைத்தனத்துல அங்க சாத்தானுடைய வஞ்சக தந்திரங்கள்ல பிடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்தாருக்கும் இது மாபெரும் ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை கூட இங்க 7ஆம் கால தூதன் அங்க எடுத்துரைக்கக்கூடியவராக இருக்கிறார் சகோதர சகோதரிகளே. சரி, நாம் இந்த யாத்ராகமத்தினுடைய அந்த 12ஆம் அதிகாரத்தினுடைய சம்பவங்களை நாம் கடந்து போறதுக்கு முன்பதாக பார்வோன் யாரை அடையாளப்படுத்துறார்? அவர் சாத்தானை அடையாளப்படுத்துறாருன்னு பார்த்தோம். அப்ப அந்த பார்வோனுடைய போர் வீரர்கள், படை வீரர்கள், இவங்க யாரை அடையாளப்படுத்துறாங்க நமக்கு தெரியும். விழுந்து போன தூதர்களை அவங்க அடையாளப்படுத்துறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த பஸ்காவினுடைய காரியத்துல விடுதலை கொடுத்துட்டாலும் இவங்க எது வரைக்கும் அவர்களை தொடரக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னா செங்கடல் வரைக்கும் அவங்க தொடரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இங்க செங்கடலை குறிச்சு கூட பிரதர் சொல்லும் பொழுது 2 கண்ணோக்கம் சொல்றாரு. கீழ்ப்படிதல் உள்ள ஜனங்களுக்கோ அந்த செங்கடலானது அந்த சிவந்த சமுத்திரமானது தேவனுடைய பிரதிஷ்டைய ஞானஸ்தானத்திற்கு அது அடையாளமாக இருக்குதாம். ஏன்னா மேல வானம், மேல மேகஸ்தம்பம், 2 பக்கங்களும் தண்ணீர், அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது என்னவாக அடையாளமா இருக்குன்னா ஞானஸ்தானம் அடையாளமாக இருக்கு அப்படின்ட்டு ஒரு அடையாளம் இருக்கு. இன்னொரு கோணத்துல நம்ம பார்க்கிறப்ப அந்த எகிப்தினுடைய பார்வோன் மற்றும் அவருடைய படை வீரர்களுக்கு அந்த ஒரு இடம்தான் அங்க ஒரு மரணம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதை எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா 2ஆம் மரணத்திற்கு அது கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு அது அடையாளமாக இருக்கிறது என்று கூட அங்க எடுத்து காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த பஸ்காவிலையும் சரி அந்த சிவந்த சமுத்திரத்தினுடைய காட்சிகளிலும் சரி தப்பித்தவர்கள் பிழைத்தவர்கள் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது சபைஜனம் மற்றும் அவர்களுடைய தொடர்ந்து ரட்சிப்பிற்குள்ளாக வரக்கூடிய உலக ஜனங்களை இது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை இங்க நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. நீசான் மாதம் 14ஆம் தேதி அந்த ஆடு அடிக்கப்படுகிறது. அந்த ஆடு என்ன, அந்த ஆட்டினுடைய காரியங்களை நாம் வசன பகுதிகளை நம்ம வாசிக்கும் பொழுது நீசான் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆடு என்னாக்கப்படுகிறது அப்படின்னா வளர்த்தப்படுது.
ஒரு ஆயத்தத்திற்கு நேராக அந்த ஆடானது என்னாக்கப்படுது அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டு அது கொண்டு வருது. அந்த ஆட்டை பற்றி கூட நம்ம வசன பகுதிகள் 5 நம்ம பார்க்கிறோம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுமாய் இருக்க வேண்டும், செம்மறி யாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த பஸ்காவை புசிப்பதற்கு அந்த வீட்டினுடைய லக்கத்திற்கு தக்கதாக அந்த ஆட்டை என்ன பண்ணணும்னா அங்க தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த ஆடு அதனுடைய ஆயத்தம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அது தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பஸ்கா ஆடு அடிக்கப்படுதல் இங்கு எதை அடையாளப்படுத்துது என்பது நாம் யாவரும் அறிந்த காரியம். அந்த பஸ்கா ஆடு இங்கு யாரை அடையாளப்படுத்துது அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெளிவா தெரியும். வசன பகுதியில் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5:7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம் அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான் அந்த பஸ்கா ஆடு என்பது அங்க நாம் இங்க பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப அந்த பஸ்கா ஆடு நீசான் 10 14 வரைக்கும் என்னாக்கப்படுது அப்படின்னா ஆயத்தம் செய்யப்படக்கூடியதாக இருக்கு. இன்னொரு விதத்துல சொல்லணும்னா காத்து இருக்குது. இது ஆவிக்குரிய ரீதியில எப்படி பொருந்தி வரக்கூடியதாக இருக்குன்னா நிச்சயமா நமக்கு தெரியும். தானியேலுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். தானியேல் 9:27. அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடு பாழாக்கிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கப்படி இருக்கிறபடி நிர்மூலம் பாழாக்கிறவன் மேல் தீரும் மட்டும் சொரியும் என்றான். இந்த வசன பகுதியினுடைய துவக்கம் மட்டும் வாசிங்க சிஸ்டர். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது. இது அந்த கால தீர்க்க தரிசனத்தினுடைய அந்த திறவுகோல் என்கின்ற பாடத்துல நம்ம பார்த்திருப்போம். இது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையினுடைய மாபெரும் தீர்க்க தரிசன வசனம் தான் தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல அவர் ஒரு வாரம் அளவும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்ப தானியேல் 9:27 நம்ம பார்க்கும் பொழுது அவர் ஒரு வாரம் அளவும் உடன்படிக்கை என்ன பண்றார் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது உறுதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு வாரம் அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறாரு. அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியையும் காணியையும் ஒழிய பண்ணுகிறார். அப்ப அந்த ஒரு வாரம் என்பது இங்கு எதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது என்று நம்ம அந்த கால தீர்க்க தரிசனங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு பின்பதாக அவருடைய 29வது வயதுல இருந்து 36வது வயது வரைக்கும் என்ன ஆகுதுன்னு பார்க்கிறப்ப அந்த ஒரு வாரம் அளவும் அந்த 7 நாட்கள் 7 வருடங்களை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் தானியேலுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய அந்த பகுதிகளை நாம் பார்த்தோம். அந்த வாரம் பாதி சென்ற பின்பு அந்த வாரம் ஒரு வாரத்துல பாதி அப்படின்னா 3½ நாட்கள், 3½ வருடங்கள் அப்படிங்கிறது சரியாக எங்க வரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு நாம் பார்க்கிறப்ப அங்க கொல்கதா மலையில கர்த்தரா இயேசு கிறிஸ்துவனுடைய அங்க பலி செலுத்திட்ட காரியங்கள்ல அது முடிவடையக்கூடியதாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க பலியையும் காணிக்கையும் முடிப்பதற்கு முன்பதாக அவர் 3½ வருடங்களுடைய ஊழியமானது இங்க நீசான் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆடு அடிக்கப்படாமல் காத்திருந்தத இங்க அடையாளப்படுத்துது அப்படின்ட்டு இங்க சகோதரர்கள் நமக்கு எடுத்து காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப நமக்கு நிச்சயமா தெரியுது ஆடு நம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. அந்த 10 14 வரையிலான நாட்கள் காத்திருப்பானது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த 3½ வருட ஊழியத்தை அங்க அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை கூட நாம் இங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே.
இப்ப நம்ம யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்குள்ளாக மீண்டுமாக வரும் பொழுது, யாத்திராமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து. அப்ப இந்த வசன பகுதியில் நாம் பார்க்கிறப்ப கூட்டத்தார் சாயங்காலத்தில் அதை அடித்து அப்படிங்கிற ஒரு பதிவானது இங்க கொடுக்கப்பட்டதாக இருக்குது. ஆனா சாயங்காலத்தில் இதை அடித்து அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தைக்கு நம்ம கேஜேவில நம்ம போய் ஆங்கிலத்துல கேஜேவில போய் பார்க்கிறப்ப இந்த ஈவினிங் அப்படின்னு வருது. ஆனா மற்ற மொழிபெயர்ப்புகளிலும் NIV, ரோதகம் மற்றும் இன்னும் அநேக ஹீப்ரு எழுத்துக்களினுடைய மூல பாஷைகளுக்குள்ளாக நாம் போகிறப்ப பிட்வீன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. நீங்க இத ஹீப்ருனுடைய லெட்டர் 996 அதுல நம்ம போய் பார்க்கிறப்ப வித்தின் அல்லது பிட்வீன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. தமிழாக்கத்துல சொல்லணும் அப்படின்னா சாயங்காலங்களின் மத்தியில். அப்ப நம்ம யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம சரியான ஒரு புரிதல்ல படிக்கணும் அப்படின்னா, அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலங்களில் மத்தியில் அதை அடித்து. சாயங்காலங்கள், அப்ப ஒரு சாயங்காலம் பத்தி இங்க பேசல, 2 சாயங்காலங்கள் பற்றி இங்க பேசப்படுது. அப்ப அந்த 2 சாயங்காலங்கள் இங்க எதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கு அப்படின்னா, நீசான் மாதம் 14ஆம் தேதி முதல் மாலை வேளையில ஆரம்பிக்கக்கூடிய அந்த 6 மணி, அதுவும் முதலாவது சாயங்காலம். நீசான் மாதம் 14ஆம் தேதி முடியக்கூடிய அந்த நாள் முடியக்கூடிய அந்த 6 மணி, அது 2வது சாயங்காலம். இந்த நீசான் 14ஆம் தேதியினுடைய அந்த 2 சாயங்காலத்திற்குள்ளாக இந்த ஆடு அடிக்கப்படணும் என்பதுதான் அந்த மூல பாஷையில இருந்து நமக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் சத்தியம். சகோதர சகோதரிகளே, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் முதலாம் சாயங்கால வேளையில அவங்க அடித்தாங்க. அது பொருளாக நாம் பார்க்கிறப்ப அது 2 சாயங்காலங்களின் மத்தியில நம் அன்பின் கர்த்தர் கூட என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவர் மரித்திட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, எவ்வளவு பெரிய பியூட்டிஃபுல்லான ஒரு நிலை. ஏன்னா நாம் வாழும் காலப்பகுதியில கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா, இயேசு கிறிஸ்துனுடைய மரணமோ ஆற்றினுடைய மரணமோ நேரம் வித்தியாசமா இருக்குதே அப்படின்னு நம்ம அநேக கருத்துக்கள் கடந்து போகிறதின் மத்தியில நம்ம மூல பாஷைக்குள்ளாக கடந்து போறப்ப தெளிவா சொல்லுது, அது சாயங்காலம் அப்படிங்கிறப்போ அது சாயங்காலம் அல்ல, அது சாயங்காலங்களின் மத்தியில் அதை அடிக்கணும் என்பதுதான் தேவனுடைய கட்டளையாக அங்க இருக்கிறது என்பதை கூட இங்கே நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த சாயங்காலங்களின் மத்தியில அங்க ஆடு அடிக்கப்படணும். இந்த ஆடு அடிக்கப்படக்கூடிய நிகழ்ச்சியில 2 மாபெரும் செயல்பாடு நடைபெறுது. என்ன பண்ணணும்? இப்ப இந்த ஆடு சாயங்காலங்களின் மத்தியில அடிக்கப்படுது. அந்த முதலாவது சாயந்திரம் துவங்கின உடனே இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, நீசான் மாதம் அந்த 14ஆம் தேதியினுடைய முதல் சாயங்கால வேளையில ஆடு அடிக்கிறாங்க. இந்த ஆடு அடித்து 2 கட்ட செயல்பாடு இருக்கு. முதல் கட்ட செயல்பாடு என்ன அப்படின்னா, அதனுடைய ரத்தத்தை எடுத்து மேல் சட்டத்திலையும் நிலைக்கால்களிலும் தடவணும். அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து மேல் சட்டத்திலையும் நிலைக்கால்கள்லையும் அது தடவணும். அடுத்து 2வது ஒரு காரியம் இருக்குது. என்னன்னு நாம் பார்க்கிறப்ப அந்த ஆட்டை நெருப்புல சுட்டு அதை அவிக்க கூடாது, இல்ல வேற எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. அந்த ஆட்டை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கிறப்ப நெருப்புல சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அந்த நாள் ராத்திரியிலேயே தீவிரமா சாப்பிடணும். அது சாப்பிடும் போது கூட நம்ம பார்க்கிறோம், இடுப்புல பெல்ட் கச்சை கட்டி இருக்கணும், கால்ல செப்பல்ஸ் பாதரட்சி அணிஞ்சிருக்கணும், கையில கோல் தடி பிடிச்சவங்களாக முழு ஆயத்தோட அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காரியங்களை செய்யணும். முதல் ப்ராசஸ், அந்த ரத்தத்தை எடுத்து மேல் சட்டத்திலையும் நிலைக்கால்களிலும் பூசக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த ஏன் மேல் சட்டத்திலையும் நிலைக்கால்களிலும் பூசக்கூடியவராக இருக்கிறாரு, அல்லது இந்த சட்டம் எதற்காக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு? அவங்க ஆயத்தமாகணும்,
அந்த பஸ்காவில முடித்துட்டு விரைவாக இந்த இடத்தை கடந்து போகணும். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். ஆனா அதை தாண்டி எதற்காக இந்த மேல் சட்டத்திலையும் நிலைக்கால்களிலும் ரத்தம் பூசப்பட்டது அப்படிங்கிற ஒரு காரியம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, இங்கு ஒரு மாபெரும் ஒரு காரியம் சொல்லுவோம். ஆமா பிரதர், அங்க சங்காரத்தூதன் வராரு, அந்த சங்காரத்தூதன் இருந்து தப்பிப்பதற்கு இந்த மேல் சட்டத்திலையும் நிலைக்கால்களிலும் ரத்தம் பூசப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, அது சரியான பதில் தான். இருந்த பொழுதிலும் ஏன் மேல் சட்டத்திலையும் நிலைக்கால்களையும் பூச சொன்னாரு? ஏன் வேற பகுதிகள் வீட்டினுடைய மொத்த கதவை அடிக்க சொல்லியிருக்கலாம், அல்லது அந்த நிலைக்காலினுடைய மொத்த பகுதிகளை அடிக்க சொல்லியிருக்கலாம், இல்ல வீட்டுக்குள்ளார அடிக்க சொல்லியிருக்கலாம், இல்ல வேற வேற பகுதிகளை அடிக்க சொல்லலாம். ஏன் மேல் சட்டத்திலையும் நிலைக்கால்களிலும் இதை பூச சொல்லிட்டாரு என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இங்க எகிப்தியருடைய சில நம்பிக்கைகளை குறித்து நாம் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். எகிப்தியர்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் உயிர்த்தெழும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்துட்டாங்க. இந்த உயிர்த்தெழும் நம்பிக்கை கூட ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்கள் மூலமாக அது வந்துட்டதா தெரியல. ஆனா உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை யாரிடத்துல இருந்ததுன்னா எகிப்தின் ஜனங்கள் இடத்துல இருந்துச்சு. இந்த எகிப்தின் ஜனங்கள் இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்காக அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இறந்த உடல்களை பதப்படுத்துதல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன், நமது முற்பிதாக்கள் கூட பதப்படுத்தப்பட்டாங்க. நாம் சில வசன பகுதியில் வாசிக்கலாம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசன பகுதியில் வாசிக்கலாம். ஆதியாகமம் 50, 2 மற்றும் 3 வசன பகுதிகள். ஆதியாகமம் 50, 2 மற்றும் 3. பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கமிடுபடி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிட்டான். அப்படியே வைத்தியர் இஸ்ரவேலுக்கு சுகந்த வர்க்கமிட்டார்கள். சுகந்த வர்க்கமிட 40 நாள் செல்லும். அப்படியே அந்த நாட்கள் நிறைவேறின. எகிப்தியர் அவனுக்காக 70 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். அப்ப இது யாரை குறிப்பிடக்கூடியதாக இருக்குன்னா, யோசேப்பனுடைய தகப்பன் யாருங்க? யாக்கோபு. யாக்கோபனுடைய அந்த ஒரு மரணத்தின் மத்தியில யோசேப்பு என்ன பண்றாரு அப்படின்னா, அதற்குண்டான வைத்தியர்களை கூப்பிட்டு அந்த உடலை நீங்க என்ன பண்ணுங்க, பதப்படுத்துங்க. அந்த இன்னொரு வார்த்தையில சொல்லும் பொழுது சுகந்த வர்க்கம் இடுங்க அப்படின்னு அவர் இடத்துல ஒப்படைக்கும் பொழுது, அந்த பதப்படுத்துதலுடைய நிகழ்ச்சி எத்தனை நாட்கள்னு சொல்றாங்கன்னா 40 நாட்கள்னு சொல்றாங்க. அந்த 40 நாட்கள் அந்த உடல் பதப்படுத்தப்படுது. அந்த பதப்படுத்தப்பட்ட பின்பதாக அந்த யோசேப்பு என்ன பண்ணுவார் அப்படின்னா, யாக்கோபனுடைய உடல் மற்றும் யோசேப்பனுடைய உடன் சகோதரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பார்வோனுடைய அனுமதியின் பேர்ல கானான் தேசத்துக்கு போய் அடக்கம் பண்ணிட்டு திரும்பி வருவார். இதே காரியம் நாம் தொடர்ந்து எங்க கூட நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, யோசேப்பனுடைய மரணத்துல கூட நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24 - 26 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். 5ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வசனங்கள். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாக சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்து கொண்டான். யோசேப்பு 150 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியில் வைத்தார்கள். அப்ப யோசேப்பு 110 வயதுல அவர் மரிக்கிறாரு. அந்த 110 வயதுல அவர் மரிக்கிறதுக்கு முன்பதாகவே என்ன சொல்லிடுறாரு, தன்னுடைய உடன் சகோதரர்கள் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களிடத்துல, இந்த மாதிரி என்னுடைய உடல் நீங்க எங்கேதான் கொண்டு போகணும், நிச்சயமாக அதனுடைய எலும்புகளையாச்சும் நீங்க என்ன பண்ணுங்க, கானான் தேசத்துல நமது மூதாதையருடைய தேசத்துக்கு கொண்டு போய் வைங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அவர் 110 வயதுல மரித்த உடனேயே அங்க என்ன பண்றாங்கன்னா, அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, சுகந்த வர்க்கமிட்டு வைத்தார்கள். இதுல நம்ம முன்னாடி யாக்கோபுல நம்ம பார்க்கிறப்ப 40 நாட்கள் அத சுகந்த பதப்படுத்தக்கூடிய அந்த சுகந்த வர்க்கமிட்டு பதப்படுத்தக்கூடிய காரியம் பார்க்கிறோம்.
இது எந்த அளவுக்கு பதப்படுத்துற ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா, 110 வயதுல மரித்துட்ட அந்த யோசேப்ப மோசே இந்த வனாந்தர பிரயாணத்தினுடைய துவக்கத்துல என்ன பண்றாருன்னா எடுத்துட்டு போகக்கூடியவராக இருக்கிறார். நீங்க யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மோசே தன்னுடைய கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். அப்பொழுது உங்களோடு கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்தான். அப்ப அந்த வசன பகுதிகளை நம்ம பார்த்த பிரகாரமாக இப்ப யோசேப்பினுடைய உடல் இங்க என்னாக்கப்படுது அப்படின்னா, அந்த பதப்படுத்தப்பட்ட உடல் அங்க கானான் தேசத்துல கடந்து போவதற்காக அங்க கொண்டு செல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வராரு. அவருடைய காலம் தாண்டி ஒரு 40 வருடம், அந்த 40 வருடத்தை தாண்டி கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அது யோசேப்பினுடைய உடல் அடக்கம் பண்ணப்படுது அப்படின்னா, அந்த பதப்படுத்தும் நிகழ்வு எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. இந்த எகிப்தியருடைய உடல் பதப்படுத்தும் காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்கும் பொழுது, ஒரு இறந்தவருடைய உடல் என்னாக்கப்படுதுன்னா அதை பதப்படுத்தும் ஒரு இடத்திற்கு கொண்டு வரப்படக்கூடியதாக இருக்கு. எகிப்தினுடைய புனித நதியாகிய நைல் நதியிலிருந்து தண்ணீர் எடுத்து பேரிச்சை ஒயின் மூலமாகவும் இந்த நதி மூலமாகவும் அந்த உடல் என்னாக்கப்படுதுன்னா சுத்தம் செய்யப்படுது. அந்த சுத்தம் செய்யப்பட்ட அந்த உடல்ல இருந்து இடது பக்கத்துல அந்த சதை, அந்த உடல் கிழிக்கப்பட்டு உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் எடுக்கிறாங்க. இதயத்தை தவிர உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் அவங்க வெளியே எடுக்கிறாங்களாம். இறுதியில ஒரு கொக்கி போன்ற, அதுக்குன்னு ஸ்பெஷலான ஒரு டூல் இருக்குது, ஒரு கொக்கி போன்ற ஒரு நீளமான ஒரு கம்பி. அந்த கம்பியை பயன்படுத்தி அந்த மனிதனுடைய மூளையை கூட என்ன பண்றாங்கன்னா மூக்கின் வழியாக டைல்யூட் பண்ணி எடுக்கிறாங்களாம். இப்பேற்பட்டதான இந்த ஒரு உடலை அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, நெப்ரான் அப்படிங்கிற ஒரு உப்பை கொண்டு முழுவதுமாக சுற்றி வைக்கிறாங்க. இந்த நெப்ரான் அப்படிங்கிற அந்த உப்பின் மூலமாக சுற்றி வைக்கிறதின் மூலமாக அது எத்தனை நாட்கள் வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப 40 நாட்கள் இந்த நெப்ரான் அப்படிங்கிற அந்த ஒரு உப்புல சுற்றி வைக்கப்படுது. அந்த நெப்ரான் அப்படிங்கிற அந்த ஒரு உப்பு என்ன பண்ணுதுன்னா உடல்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நீர் சத்தையும் உடம்புல இருக்கிற கொஞ்ச நஞ்ச நீர் தன்மையையும் முற்றிலுமா உறிஞ்சி எடுத்துருது. இப்ப உறிஞ்சி எடுத்த பண்ண அந்த நீரெல்லாம் முழுவதுமாக நீக்கின பின்னாடி இப்ப அந்த 40 நாள் கழிச்சு அந்த உப்பெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா மீண்டுமா அந்த நைல் நதியின் மூலமாக, அந்த நைல் நதி தண்ணீர் மூலமாக மீண்டுமாக சுத்தம் செய்யறாங்க. அந்த சுத்தம் செஞ்சுட்டு அந்த வாசனை திரவியங்கள் பயன்படுத்தப்படுது. நாம் இங்க யாக்கோபுக்கும் மற்றும் இங்க யோசேப்பினுடைய காரியத்திலையும் நாம் பார்க்கும் பொழுது அங்க என்ன பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு நாம் பார்க்கிறோம், சுகந்த வர்க்கமிட்டு. அது சுகந்த வர்க்கம் அப்படின்னா வாசனை திரவியம். அது என்ன வாசனை திரவியம் தெரியல, ஆனா வாசனை திரவியம் அங்க பூசுறாங்க. அந்த வாசனை திரவியம் பூசின பின்பதாக என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க உடம்புல இருந்து வெளியே எடுக்கப்பட்ட அந்த உள் உறுப்புகள், அந்த உள் உறுப்புகளை என்ன பண்றாங்கன்னா அதுக்கே உண்டான கெனோபிக் அப்படிங்கிற ஜாறுகள்ல சேகரிச்சு வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய உறுப்புகளையும் தனித்தனியா அந்த கெனோபிக் அப்படிங்கிற ஜார்ல என்ன பண்றாங்கன்னா சேகரிச்சு வைக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. சரி, இப்ப உடலினுடைய நிலைமை என்னாச்சு? வாசனை திரவியம் உடல்ல பூசப்பட்டிருக்கு. இப்ப அந்த உடலை என்ன பண்றாங்க அப்படின்னா உமி, காய்ந்த இலைகள் மற்றும் துணி வைத்து என்ன பண்றாங்கன்னா முழுவதுமாக அவங்க சுற்றிலுமாக மூடுறாங்க. இத மூடுறது எப்படிப்பட்டதாக அவங்க மூடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப நெலின் துணி மூலமாக அவங்க என்ன பண்றாங்கன்னா முற்றிலுமாக அந்த உடலை சுற்றிலும் கவர் பண்றாங்க. அந்த நெலின் துணி மூலமாக முற்றிலும் கவர் பண்ண பின்பதாக மீண்டுமாக அந்த உடல் என்னாக்கப்படுது அப்படின்னா கயிறுகளின் மூலமாக கட்டப்படுது. அந்த துணி கயிறுகளின் மூலமா அந்த உடம்பு முழுவதுமாக சுற்றி 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 அந்த கட்டப்படுது. இதுல நம்ம சற்று புரிஞ்சு கொள்ளணும், லெனின் துணி மூலமாக
கைகள், உடல் தனித்தனியா கட்டப்படுது. ஆனா இந்த துணி போன்ற கயிறின் மூலமாக ஒட்டுமொத்த உடல் தலை முதல் கால் வரை முழுவதுமாக இறுக்கி கட்டப்படுது. அது மாத்திரமல்ல, மீண்டுமாக ஒரு துணியை கொண்டு மொத்த உடலையும் என்ன பண்றாங்க அப்படின்னா அவர்கள் கட்டி வைக்கிறாங்க. கட்டி வைத்த பின்பதாக இவர்களுக்காகவே ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த பெட்டியில அவர்கள் வைக்கிறாங்க. சகோதர சகோதரிகளே, இதுதான் எகிப்தியர்கள் பண்ணக்கூடிய அந்த மம்மிஃபைடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடலை பதப்படுத்தும் விதம். இப்படி உடலை பதப்படுத்தி தான் யாக்கோபனுடைய உடல் என்னாக்கப்படுது அப்படின்னா 40 நாட்கள் முடியும் பொழுது அவரை பெட்டியில வைத்து அவர் கையில கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இதேதான் யோசேப்புக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கிறப்ப அவர் மரிச்ச பின்பதாக சுகந்த வர்க்கமிட்டு ஒரு பெட்டியில் வைத்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதுதான் மம்மிஃபைடு. இப்ப இந்த மம்மிஃபைடு பண்ணின பின்பதாக இந்த எகிப்தியருடைய பழக்கம் என்னன்னா, இவர்களை அழியாத ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொண்டு போய் வைப்பாங்க. அதுதான் என்ன பிரமிடு. பிரமிடினுடைய தாக்கம் என்ன அப்படின்னா, அந்த பிரமிடு உள்ளாக இருக்கக்கூடிய மைய பகுதியில நீங்க எந்த ஒரு பொருளை கொண்டு போய் வச்சாலும் அது கெட்டு போகும் தன்மை மிகவும் குறைந்ததாக இருக்குமா. இதற்காக ஆராய்ச்சியாளர்கள் சில ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காங்க. ஒரு அழுகிற ஸ்டேஜ்ல இருக்கிற தக்காளி, செத்த பூனை, இது ரெண்டையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரமிடுடைய மையத்துல கொண்டு போய் வச்சுட்டு சில மாதங்கள் கழித்து போய் பார்த்திருக்கிறாங்க. கொண்டு போய் வைக்கும் பொழுது எந்த நிலைமையில இருந்ததோ அதுல இருந்து ஒரு 2 நாட்கள் கழிச்சா எந்த நிலைமைக்கு மாறி இருக்குமோ அந்த நிலைமையில தான் இருந்துதான். சில மாதங்கள்ல அது என்ன ஆயிருக்கணும், முற்றிலுமாக டெஸ்ட்ராய் ஆயிருக்கணும். ஆனா அந்த பிரமிடினுடைய அந்த ஒரு தாக்கத்தின் மூலமாக அந்த அழுகி போகுதல் சற்று குறைவானதாக இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு கூட பிரமிடினுடைய காரியங்கள் கூட நம்ம கடந்து பார்க்கும் பொழுது அதுக்கு நம்ம வேதாகமத்தினுடைய சரித்திரத்துல நம்ம பார்க்கிறப்ப யாருதான் அதை கட்டிட்டார் முதலாவது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம், மெல்கிசெதேக். அப்ப மெல்கிசெதேக் மூலமாக தான் அந்த கீசா பிரமிடு கட்டப்பட்டு இருக்கும் என்கின்ற ஒரு மாபெரும் அந்த ஒரு கருத்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய இந்த ஒரு மாபெரும் ஒரு அறிவின் நுட்பத்தின் மூலமாகத்தான் இந்த எகிப்துல இந்த பிரமிடுகள் கட்டப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தின் மத்தியில இந்த பிரமிடுல தான் என்ன பண்ணுவாங்கன்னா இறந்தவர்களுடைய பதப்படுத்தப்பட்ட அந்த உடலை பெட்டியில வைத்து அங்க பிரமிடுக்குள்ளாக வைப்பாங்க. இந்த பிரமிடுக்குள்ளாக அவர்களை மாத்திரமல்ல, அவர்கள் பயன்படுத்திய உடைகள், அணிகலன்கள், காசுகள் எல்லாத்தையும் வைப்பாங்க. எதுக்காக பிரதர் இவ்வளோ ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னா, அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. நிச்சயமா அவங்க யதார்த்தமாக எகிப்தியர்கள் இதை கடைப்பிடிச்சிருப்பாங்களா? நிச்சயமா இல்லை. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை நம்ம எங்கிருந்தே நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, முற்பிதாக்களினுடைய ஆபிரகாம்ல இருந்து இன்னும் நாம் 1ஆம் உலகத்திற்கு நாம் கடந்து போறப்ப ஏனோக்கு துவங்கி அது தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்ப இஸ்ரேல் ஜனங்களிடத்துல இருந்து ஏதோ ஒரு விதத்துல எகிப்தியர்கள் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைய அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையில அந்த உடலை இந்த அளவுக்கு பதப்படுத்தக்கூடிய எகிப்தியர்கள் அவர்கள் தொடர்ந்து ஒரு காரியம் பண்ணுவாங்க. என்னன்னா, அவங்களுடைய வீட்டுக்கு மேல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவர் இந்த வம்சாவளியை சார்ந்தவர் அப்படின்ட்டு வீட்டுக்கு மேல ஒரு பெரிய ஒரு போர்டு இருக்கும். இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு முன்னாடிகள்லாம் பாத்தீங்கன்னா சில போர்டு வைக்கிறோம் பாத்தீங்களா, சில பெயர்கள் வைத்து இவர் இன்னாருடைய இல்லம், இன்னார் இல்லம், இன்னார் இல்லம், இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா இந்த எகிப்தியருடைய பழக்கம் தான். அந்த எகிப்தியர் என்ன பண்றாங்க அப்படின்னா மேல அதனுடைய பேர் சொல்லுவாங்க. மேல் சட்டம் அப்படிங்கிறப்ப இதுதான் அந்த மேல் சட்டம். மேல் சட்டத்துல இது கொடுக்கப்பட்டிருக்கும், இது இன்னாருடைய இல்லம். எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா யாக்கோபனுடைய இல்லம் அப்படின்னு போட்டா, இப்ப நிலைக்கால் அப்படிங்கிறப்ப அந்த கதவு இருக்கக்கூடிய பக்கவாட்டு, அந்த பக்கவாட்டுல யாக்கோபனுடைய பிள்ளைகள், அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய பிள்ளைகளுடைய மரித்தவர்களுடைய பெயர் லைனா எழுதி வச்சிருப்பாங்க. ஏன்னா இறந்து போனவங்க உயிரோட வரும் பொழுது அவர்கள் அவருடைய வீட்டுக்கு சரியா வந்து சேரணும். இப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் யாரிடத்துல இருந்ததுன்னா எகிப்தில இடத்துல இருந்ததுங்க. இப்ப நம்ம பதப்படுத்தும் விஷயமெல்லாம் நம்ம ஒரு பிரம்மாண்டமா பாக்குறோம். ஆனா நீங்க வெளிநாட்டுகள்ல கடந்து போய் பார்த்தீங்கன்னா இப்பொழுதும் கூட நிறைய நாடுகள்ல இறந்தவர்களுடைய உடலை எடுத்தோன்னே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அடக்கம் பண்ண மாட்டாங்க.
அத ஒரு அழகுபடுத்துறதுக்குனே கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துவாங்க. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த உடலை நல்லா கிளீன் பண்ணி சுத்திகரிச்சு சுகந்த வர்க்கமிட்டு அவரை ஒரு சரியான பெட்டியில வச்சு அவருக்கு தேவையான ஒரு புதிதான ஒரு உடை கொடுத்து, ஆணா இருந்தா கோட் போட்டு, லேடிஸா இருந்தா அதுக்கேற்ற ட்ரெஸ்ஸை போட்டு அவங்கள அழகுபடுத்தி மேக்கப்படுத்தி தாங்க பணத்தை கூட கொண்டு வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க மாசெல்லாம் முடிச்சுட்டு அவங்கள கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. இது ஒருவேளை நீங்க எங்கேயாச்சும் நீங்க வெப்சைட்ல போய் இல்ல யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா இது வெளிநாடுகள்ல நடைபெறக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. எங்க இருந்துதான் இது காப்பி ஆகிருக்குன்னா இந்த யாத்ராமத்தினுடைய பதிவுகள்ல இருந்து அது அப்படியே ஃபுல்லா இந்நாள் வரைக்கும் காப்பி ஆகிட்டு இருக்கு. இறந்தவருடைய உடலை சற்று தூய்மைப்படுத்துறதோ பதப்படுத்தோ ஒரு காரியங்களும். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்ப தேவன் சொல்றாரு, நீ ஆடு அடித்து புசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆட்டினுடைய அடிக்கப்பட்ட அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து மேல் சட்டத்திலையும் நிலைக்கால்களிலும் பூசணும். அப்ப மேல் சட்டத்திலையும் நிலைக்கால்களிலும் அவர்களுடைய பெயரை எகிப்தியர்கள் பின்பற்றினதோட அவர்களை சார்ந்து இருந்த இஸ்ரேல் ஜனங்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பின்பற்றக்கூடியவர்களாக இருந்துட்டாங்க. இப்ப தேவன் சொல்றாரு, நீங்க யார் இல்ல அப்படின்னா எகிப்தியர் இல்ல. இந்த எகிப்து தேசம் உங்க தேசம் இல்ல. எகிப்தியர் எதற்காக அதை வச்சிருக்காங்க? இது எங்க தேசம், எங்க இடத்துல எங்க மூதாதையர் சரியா வரணும் அப்படிங்கறக்காக. ஆனா நீங்க இந்த ராத்திரியில நீங்க ரெடி ஆகி ஆயத்தமாகி நீங்க நாளை பொழுதுல பிரயாணத்தை துவங்க போறீங்க. அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடம் உங்களுடைய இடம் இல்லை. அப்ப எகிப்தியர்களுடைய பின்பற்றுதலாக இஸ்ரேல் ஜனங்கள் மேல் சட்டத்திலேயும் நிலைக்கால்களிலும் அவர்களுடைய பெயர்கள் பூசப்பட்டத இந்த இரத்தமானது என்ன பண்ணுதுன்னா முற்றிலுமா அழித்து போடுது. அந்த ரத்தம் என்ன பண்ணுதுன்னா இவங்க இந்த இடத்துக்கு சொந்தம் இல்லை, இந்த வீடு வேக்கண்டா தான் இருக்கு, இந்த வீடு விரைவில் காலியாக போகுது, யார் வேணா சுதந்திரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது போன்று இந்த இரத்தத்தின் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுடைய பெயர்கள் முற்றிலுமாக அழிக்கப்படுதல நாம் இங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, பிரதர் மேல் சட்டத்துல நிலைக்கால்களையும் ஒரு ரத்தம் பூசினது தானே பிரதர். இதுல என்ன பிரதர் இவ்வளவு டீட்டெயிலா பாக்குறோம் அப்படின்னா, இதனுடைய காரியம் எதை இங்க அடையாளப்படுத்துது? இந்த மேல் சட்டம் நிலைக்கால்கள்ல பூசப்பட்ட அந்த ரத்தம் இங்க ஏன் நம்ம இவ்வளவு டீட்டெயிலா பார்க்கிறோம் அப்படின்னா, நம் அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து எங்க நிற்கக்கூடியவராக இருந்திருந்தார் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 3:20 வாசிங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். இது 7ஆம் கால சபையில குறிப்பிடப்படக்கூடிய ஒரு காரியம் தானே பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலும், இதுல நம்ம என்ன ஒரு காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்றோம் அப்படின்னா, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இங்க ஒரு எக்லிசியாவை பத்தி பேசல, ஒரு வீட்டை பத்தி பேசல, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய இருதய கதவை பத்தி இங்க பேசுறாரு. இதோ நான் வாசப்படியில நிக்கிறேன். எந்த வாசப்படி? இருதயம் என்கின்ற ஒரு கதவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாசப்படி. அந்த அந்த இருதயத்துக்கு முன்பதாக அவர் தட்டுறாரு, சத்திய வசனங்களின் மூலமாக தட்டுறாரு. ஒருவன் திறந்தால் அவனோடு பிரவேசித்து, அப்ப அந்த இருதயத்திற்குள்ளாக கடந்து அவர் கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, பாத்தீங்களா? அப்ப நம்ம அன்பின் கர்த்தர் அந்த இருதயத்துல அவர் கதவை தட்டுறார் அப்படின்னா, இங்க மேல் சட்டம் மற்றும் நிலைக்கால்கள்ல என்ன பூசப்பட்டிருக்குங்க? நான் இன்னாருடைய வம்சாவளி, இன்னாருடைய குடும்பம், நான் செத்து போனோம்னா திருப்பி உயிரோட எழுப்பும் வரும்போது இங்கதான் வருவேன் என்கின்ற பழைய மூட பழக்க வழக்கங்கள் மற்றும் புராணங்களை இது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இன்னொரு கோணத்துல நாம் சொல்லும் பொழுது பழைய மாம்சத்தின் சிந்தனை அல்லது பழைய மாம்சத்தினுடைய அனைத்து காரியங்களையும் இது அடையாளப்படுத்துது. சகோதர சகோதரிகளே, இப்ப ஜோன் பிரதரா அவர் இப்படியெல்லாம் இருப்பாருங்க, அவர் அப்படியெல்லாம் பேசுவாருங்க, அப்படியெல்லாம் நடந்து கொள்ளுவாருங்க. உடன்படிக்கைக்கு முன்னாடி வேற,
ஆனா இங்க நம்ம என்ன நடக்குதுங்க, ஆட்டினுடைய ரத்தம் அங்க பூசப்படுது. இனிமேலே இந்த ஆட்டினுடைய ரத்தத்தின் மூலமா இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துக்கு சொந்தமானவங்க இல்ல, அழிக்கப்படுது. அதே போலதான் உங்களையும் என்னையும் தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த மாபெரும் ஒரு ரட்சிப்பிற்குள்ளாக, ஒரு மீட்பிற்குள்ளாக நம்ம பிரதிஷ்டை செய்யும் பொழுது, நம்மளை அர்ப்பணம் பண்ணும் பொழுது தேவன் என்ன பண்றாருன்னா, அவருடைய குமாரனுடைய மாபெரும் வெளியேறப்பெற்ற ரத்தத்தினால் நம்மளை சுத்திகரிக்கிறாரு. இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, விலைக்கிரயத்திற்கு கொள்றாருங்க. நீங்க வசனம் கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6:20. 6:20. கிரயித்துக் கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்க கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, பாத்தீங்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோமா? நம்ம எல்லாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். இனிமேல நம்ம எகிப்து நமக்கு நிச்சயமா தெரியும். உலகத்திற்கு நம்ம உலகத்தின் ஜனங்களை, ஆதாமுடைய பாவ சந்ததியாகிய நம்மள தேவன் அவருடைய குமாரனுடைய ரத்தத்தின் மூலமாக ரத்தத்தை பூசி இப்ப என்ன பண்றாருன்னா கிரயத்திற்கு கொண்டு இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இந்த கிரயத்திற்கு கொல்லப்பட்டவங்க அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, இப்ப எக்ஸாம்பிள், இஸ்ரேல் ஜனங்கள் இனிமேலே எகிப்திற்கு சொந்தமானவங்களா? இல்ல. அதே போல உடன்படிக்கையை எடுத்து கர்த்தருடைய ரத்தத்தால இருதயத்துல பூசப்பட்ட நம்முடைய பழைய மாம்சத்தை நம்ம முற்றிலுமாக, இனிமேல் நான் என்னுடைய சொந்த சித்தம் இல்லப்பா, உங்களுடைய சித்தம் வருகிறேன்னு தேவனிடத்துல அர்ப்பணம் பண்ணன பின்பதாக, கர்த்தருடைய மாபெரும் அபிஷேகம் அவருடைய ரத்தத்தின் மூலமாக சுத்திகரிப்பு கிடைத்த பின்பதாக, தொடர்ந்து நம்ம யாருக்கு மட்டும்தான் ஜீவிப்பதற்கு, சிந்திப்பதற்கு, பேசுவதற்கு முழு உரிமை இருக்குன்னா தேவனை குறிச்சும் சத்தியத்தை குறிச்சும் கர்த்தரை குறிச்சும் தான். அதை தாண்டி உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய நாட்டங்கள், உலகத்தினுடைய இச்சைகளை குறித்து ஒருவேளை நம்ம பேசிக்கிட்டும் அதுக்குண்டான கிரிகளை காண்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன வெளிப்படுத்துறோம்னா, தேவனே நான் உங்ககிட்ட நான் பிரதிஷ்டை பண்ணினேன், நீங்க உங்க குமாரனுடைய விளையாடப்பட்ட ரத்தத்தினால என்ன சுத்திகரிச்சிங்க, ஆனாலும் நான் அந்த ரத்தத்தை தான் நான் என்ன பண்றேன்னா அப்பப்ப அசட்டை பண்ணிட்டு கொஞ்சம் உலகத்துக்கு நான் போயிட்டு வரேன். இன்னொரு வார்த்தை சொல்லும் பொழுது தேவனிடத்துல இருந்து நம்மளே திருடிட்டு இருக்கிறோமா? பாத்தீங்களா? தேவனிடத்துல இருந்து நம்ம திருடுறோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு காரியம். அதே நேரத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்ட நம்ம என்ன பண்ணி இருக்கிறோம்னா, அடிக்கடி ஆட்டினுடைய ரத்தம் மேல் சட்டத்திலே நிலைக்கால்களில் பூசப்பட்டிருக்கு. இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்னா, கானானை நோக்கி வனாந்தரத்துல போறோம்னு சொல்லிட்டு அப்பப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த ரத்தம் பூசப்பட்ட நிலைக்கால்களையும் கதவையும் அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நிதானிச்சு பார்க்கணும். ஒருவேளை சங்கார தூதன் கடந்து வரும் பட்சத்துல, அதுல உங்களுடைய பேரோ என்னுடைய பேரோ இருக்கும் பட்சத்துல நமக்கு எங்க வாய்ப்பு இல்லைங்க? கானான் தேசத்துல வாய்ப்பு இல்ல. அதுதான் அடையாளப்படுத்துது சங்கார தூதனுடைய வருகை. அந்த மரணம் 2ஆம் மரணத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, ஒருவேளை தேவனோட பிரதிஷ்டை பண்ணியாச்சு, அவர்கிட்ட விலைக்கிரயமாக நம்ம போயாச்சு, அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால நம்ம தெளிக்கப்பட்டாச்சு, அவருடைய இருதயத்துல ஏத்துக்கிட்டோம். இருந்தாலும் நமது பெயர்கள் அங்க இருக்குது, உலகத்தினுடைய கிரியைகள் நாம் காண்பிக்கக்கூடியவர்களாக இருந்தோமே, ஆனால் நமது ஜீவியமும் நமது எதிர்காலமும் நிச்சயமாக பாதகமானதாக தான் இருக்கும். சகோதர சகோதரிகளே, மேலும் ஒரு வசனம் வாசிக்கலாம். தீத்துனுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாயும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாயும் நம்மை சுத்திகரிக்கும்படி தமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இப்ப கர்த்தருடைய அந்த மீட்பு எப்படிப்பட்டதாக இருக்கு பாருங்களேன். நம்மை சகல அக்கிரமங்களினின்றும், சகல அக்கிரமங்கள்னா ஆதாமுடைய பாவ சந்ததி தான், அந்த பாவ சந்ததியினுடைய அந்த பாவத்தினுடைய தாக்கத்துல இருந்தும், அடுத்ததா மற்ற நாம் உலகத்துல நாம் இதுவரைக்கும் வைத்திருந்த அநேக நம்பிக்கைகள், துர்நம்பிக்கைகள், அநேக மூட பழக்க வழக்கங்கள், மூட ஜனங்களுடைய சில வார்த்தைகள், சில தவறான வழிநடத்துதல்கள், எல்லாவற்றிலும் இருந்தும், எல்லா அக்கிரமங்களில் இருந்தும் மீட்டு கொண்டு
தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும். எவ்வளவு பெரிய வார்த்தை பாத்தீங்களா? நம்ம எல்லாம் யாருன்னா அவருடைய சொந்தக்காரங்க, கர்த்தருடைய சொந்தக்காரங்க, தேவனுடைய சொந்தக்காரங்க. நம்மளாம் சில நேரங்கள்ல உலகத்துல சிலருடைய பெயர்களை சொல்லி அவங்களுடைய சொந்தக்காரங்கன்னு சொல்றப்ப அவ்வளோ ஹாப்பி வரும். இப்ப எக்ஸாம்பிள் கூட சில நேரங்கள்ல நம்ம பேப்டிசம் எடுத்த பின்னாடி அப்படியே பேச்சு வழக்குல பாக்குறப்ப ஏதோ நம்ம சொந்தக்காரங்கள்லாம் நம்ம பேப்டிசம் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டா எப்படி இருக்குங்க? ஆமாங்க, நான் அவங்க சொந்தக்காரங்க, அவங்க சொந்தக்காரங்க, அவங்க சொந்தக்காரங்க. இதெல்லாம் நமக்கு சந்தோஷம் இல்லைங்க. நீங்களும் நானும் யாருடைய சொந்தக்காரங்க தெரியுங்களா? கர்த்தரால மீட்டெடுக்கப்பட்ட தேவனுடைய கர்த்தருடைய சொந்தக்காரங்க. சொந்த ஜனமாயும் நற்கிரிகைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி. நம்ம நற்கிரியை செய்யறக்கும் பக்தி வைராக்கியத்துல நாமும் நம்மளை சார்ந்து இருக்கிறவர்களையும் வழிநடத்தி செல்வதற்கு தாங்க அந்த ரத்தம் பூசப்பட்டு இருக்குது. ஒருவேளை இந்த நற்கிரிகள் நம்ம இடத்துல இல்ல, சகோதரன் சகோதரர்களுக்குள்ள வெறுப்பு காண்பிச்சுட்டு இருக்கிறோம், பொறாமை காண்பிக்கிறோம், அந்த சகோதரன் வர்றப்பே நம்ம இந்த பக்கம் மூஞ்சியை திருப்பிக்கிறோம், அவருக்கு ஏதோ ஒண்ணு செய்யறோம்னா இங்க நம்ம கோணிச்சுக்கிறோம் இல்ல, அப்ப நம்ம ரத்தத்தை அசட்டை பண்ணுறோம். நம்ம நற்கிரிகளுக்கும் பக்தி வைராக்கியத்திற்காகவும் தான் நம்ம சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கும்படி யாருக்காக அவர் ஒப்பு கொடுத்திருக்காரு தெரியுங்களா? உங்களுக்கும் எனக்காகவும் தாங்க. வேதாந்திர நாம் நமக்கு இந்த வகுப்பார் முதல்ல சபை ஜனம் தான், அப்புறம் தான் உலக ஜனத்துக்கே வருது. அப்ப நாம் யோசிச்சு பார்க்கலாம், நாம் வகுப்பாரா நம்ம இருக்கிறோமா? ஒருவேளை நாம் வகுப்பாரா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமது இருதயமாகிய பலகையில மேல் சட்டத்திலையும் நிலைக்கால்களிலும் நமது பெயர் இங்க எதை அடையாளப்படுத்துதுன்னா பழைய பெயர், பழைய வாழ்க்கை, பழைய மனுஷன், பழைய மனுஷனுடைய கிரியைகள், பழைய மனுஷனுடைய மாம்சத்தின் இச்சைகள் எல்லாத்தையும் தூக்கி போடணும். தூக்கி போட்டு ரத்தத்துல கர்த்தருடைய விலையேறப்பெற்ற கிருபையில நம்ம பூசப்பட்டால் ஒழிய நற்கிரியைகள்னாலையும் பக்தி வைராக்கியத்தினாலும் நாமும் நம்மை சார்ந்திருக்கிறவர்கள் மத்தியில நம்ம ஜொலிக்கும் பட்சத்துலதான் அந்த ஒரு சங்கார தூதனுடைய அந்த ஒரு பாதிப்பு நம்மளிடத்துல இல்லாமல் கடந்து போகும். சகோதர சகோதரிகளே, நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம், இஸ்ரேல் ஜனங்கள் இன்னும் உடன்படிக்கையே எடுக்கல. ஆனா உடன்படிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன தெரியுங்களா? இந்த பஸ்கா தான். ஏன்னா நம்ம செங்கடல்ல அவங்க கடந்து போறதுதான் ஞானஸ்நானம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த செங்கடல்ல அவர்கள் கடந்து போறது ஞானஸ்தானத்தை அடையாளப்படுத்துதுன்னா, அவங்க ஞானஸ்தானத்திற்கு முன்பதாக அவருடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இருதயத்துல சுத்திகரிப்பு நடக்கணும். இருதயத்துல பழைய மாம்சத்தை புதைக்கணும், பழைய சிந்தனைய வேரோடு தூக்கி போடணும். சகோதர சகோதரிகளே, இதுக்கு அடுத்துதான் என்னன்னா ஆயத்தமே. என்ன ஆயத்தம்? நம்ம 2ஆம் பகுதிக்குள்ளாக நாம் கடந்து வரும்பொழுது அக்னியில சுடப்பட்ட அந்த மாம்சம் அது அடையாளப்படுத்துது. நீங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பார்க்கிறப்ப நாம் அன்பின் கர்த்தருடைய மாபெரும் முன் அடையாளங்களை, முன் அனுபவங்களை அவர் நமக்கு வைத்து சென்றுட்ட மாதிரிய இது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்துட்டு போயிருக்கிறார். அந்த அனுபவத்தை எடுத்து சாப்பிடணும். இந்த பக்கம் என்ன? புளிப்பில்லாத அப்பம். புளிப்பில்லாத அப்பம் அடையாளப்படுத்துது சத்தியத்தை அடையாளப்படுத்துது. கசப்பான கீரை எதை அடையாளப்படுத்துது? பாடுகளை அடையாளப்படுத்துது. அவங்க என்ன பண்ணணும்னா ராத்திரிக்குள்ளார சாப்பிடணும். இதுதான் டாஸ்க். ஒருவேளை விடிய காலத்துல அந்த மாம்சம் மிச்சமாச்சுன்னா தீயில சுற்றணும். அப்ப இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, ஒரு தேவனுடைய ஜனமாகிய ஒருத்தர் கர்த்தரை முன் அடையாளமாக, மாதிரியாக, கிரேட் லீடராக வைத்து கொண்டு அவருடைய அனுபவங்களை தங்களுடைய வாழ்க்கையில அதை அப்பியாசப்படுத்தி சத்தியத்தை உட்கொண்டு அந்த பாடுகளின் வழியாக தேவனிடத்துல அவங்க சேரணும். ராத்திரிக்குள்ளாக ராத்திரி அடையாளப்படுத்துது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவனுடைய கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்தினுடைய காட்சி. அந்த காலை அடையாளப்படுத்துது கண்ணுக்கு தெரியும் ராஜ்யம். உலக ஜனங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லப்பா. அந்த ராத்திரியில மீட்புக்குள்ளாக கடந்து போற அந்த முதற் பேரானவர்களுக்கு மாத்திரமே, இந்த கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்துல மாத்திரம்தான் சபை ஜனத்துக்கு வாய்ப்பு இருக்கு என்பதை இந்த ஒரு நிழலானது அழகா எடுத்து காண்பிக்க கூடியதாக இருக்குது. சகோதர சகோதரிகளே,
அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இருதயத்திலையும் முழு ஆயத்தத்திலையும் அவர்கள் என்ன பண்ணணும்னா விரைவாக கடந்து வர வேண்டியவர்களாக இருக்கிறாங்க என்பதை இங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு பஸ்காவினுடைய இன்னும் ஆழமான காரியங்கள் நாம் தொடர்ந்து அநேக பாடங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால நம்ம நேரம் கருதி அடுத்த பகுதிக்குள்ளாக நாம் கடந்து போறப்ப நம்ம யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறப்ப புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையில என்ன தொடர்ந்து அங்கேயும் என்ன ஆகுதுன்னா புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை அவங்க 7 நாள் அளவும் தொடர்ந்து செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பஸ்காவினுடைய இந்த ஒரு சிந்தனையோடு இருதயத்தினுடைய சுத்தம், பழைய மாம்சத்தை அழித்து நம்ம கர்த்தரை ரோல் மாடலா வைத்து இந்த புளிப்பில்லாத அப்பம் கசப்பான கீரையோடு நாம் ஜீவிக்கும் பட்சத்துல இதே சிந்தனையோடு 7 நாட்கள் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கு. நமக்கு வேதாந்தத்துல தெரியும் 7 என்பது பரிபூர்ணத்தை அடையாளப்படுத்துது. அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இதே சிந்தனையோடு ஜீவித்தினுடைய முடிவு காலம் வரைக்கும் கடந்து செல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை, பஸ்கா பண்டிகை இங்க அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, பஸ்கா பண்டிகை நம்ம ஒரு புளிப்பில்லா அப்ப பண்டிகை நம்ம எடுத்துட்டாலே அதுக்கு ஒரு தனி பாடமே இருக்குது. பட் நம்ம அதனுடைய பகுதிகளுக்குள்ளாக போகாம நாம் தொடர்ந்து கடந்து போறோம். சரி, இந்த பஸ்காக்குள்ளாக யார் அனுசரிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப நீங்க இதை யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 43 இருந்து 49 வரையிலும் நம்ம வாசிச்சு பார்க்கிறப்ப அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் மாத்திரமே அந்த பஸ்கா பண்டிகையை அவங்க அனுசரிக்கணும் அப்படிங்கிறத ஒரு மாபெரும் ஒரு கட்டளையாக அங்க கொடுக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். தேவனோடு இருதயத்துல ஒரு சுத்த விசுவாசத்தோடு, அந்த இரத்தத்தினுடைய ரட்சிப்பிற்குண்டான ஒரு விசுவாசத்தோடு, தேவனிடத்துல நான் ஊழியத்திற்காக நான் பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறேன், எனது ஜீவியம் தேவனுக்காகவும் அவருடைய ஊழியத்திற்காகவும் என்று தங்களை அர்ப்பணம் பண்ணினவர்கள் இந்த ராபோஜனத்துல, பஸ்கா அடையாளப்படுத்துது ராபோஜனத்துல பங்கடைய வேண்டியவர்களாக இருக்கிறாங்க. நிழல்ல நம்ம பார்க்கிறப்ப விருத்த சேதனம் பண்ணியிருக்கணும். ஆனா அது பொருள்ல நம்ம பார்க்கிறப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலி ரத்தத்தின் மீதான விசுவாசம் மற்றும் தேவனுடைய ஊழியத்தின் மீதான பிரதிஷ்டை, இது யாரிடத்துல கடந்து வருகிறதோ அவர்கள் இதில் பங்களிக்கலாம் என்று இங்க 7ஆம் எக்காலத்தூதனின் மூலமாக இந்த நிழலின் வாயிலாக தேவன் எடுத்துரைக்கக்கூடியவராக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, சரி, இதை யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய இந்த கட்டளைகள் தேவனுடைய கிருபையின் மூலமாக அழகா நிறைவேறி வருது. இந்த அழகா நிறைவேறினது நிமித்தமாக என்ன நடந்துச்சு? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 29 இருந்து தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 29 முதல். நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எய்த்து தேசத்தில் இருந்த முதற்பேரானவைகளையும் மிருக ஜீவன்களின் தலையீற்றை அனைத்தையும் கர்த்தர் அளித்தார். அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியரும் எய்த்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்தார்கள். மகா கூக்குரல் எய்த்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் இஸ்ரேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகள் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். எய்த்தியர், நாங்கள் எல்லோரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனத்தை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். பிசைந்தமா புளிக்கும் முன்னே அப்ப நம்ம இந்த பகுதிகளில் பார்க்கிறோம், அங்க ஆரோன் துவங்கி எகிப்தியர் வரைக்கும் எல்லாரும் என்ன பண்றாங்களாம்? தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். அந்த எகிப்தின் ஜனங்களை என்ன பண்றாங்க? தயவு செஞ்சு இந்த நாட்டை விட்டு போயிருங்கப்பா அப்படின்ட்டு எகிப்தின் ஜனங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க வெளியே அனுப்பி விடுவதற்கு, அவர்களுக்கு விடுதலை பண்ணுவதற்கு அவர்கள் எத்தனம் பண்றாங்க, அங்க முயற்சி செய்யறாங்க. இந்த பாடத்தினுடைய துவக்கத்தை நம்ம ஒரு வார்த்தை பார்த்தோம். என்னன்னா, இந்த பஸ்கா இஸ்ரேல் ஜனங்களுடைய விடுதலைக்கு எகிப்தியரை பலவந்தம் பண்ணிடுச்சு. பலவந்தம்னா என்னங்க? கட்டாயப்படுத்துச்சு.
தயவு செஞ்சு இதுக்கு மீறி நீங்க இருந்தீங்க அப்படின்னா வேற வரக்கூடிய பாதிப்பு எங்களால தாங்க முடியாது என்று அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு போயிருங்க அப்படின்ட்டு அவர்களை துரிதப்படுத்தினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதனால என்ன நடந்தது? நம்ம யாத்திராகவும் 12ஆம் அதிகாரம் 34 36 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். பிசைந்தமா குளிக்கும் முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களுக்கு தயவு கிடைக்கும்படி செய்தபடியினால் கேட்டதை அவர்கள் கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். இந்த வசன பகுதி 35 பாருங்களேன். மோசே சொல்லி இருந்தபடி, மோசே என்ன சொல்லி இருந்தாரு? நீங்க இங்க விடுதலையாகி போகும் பொழுது தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, எகிப்தியரை நீங்க கொள்ளையாடுவீங்க அப்படிங்கிறத மோசே முன்னறிவிச்சிருந்தார். இது மோசே யதார்த்தமா அவர் சொல்லிட்டாரானா? இல்ல. மோசேக்கு யார் சொல்லிட்டா? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 19 22 வரைக்கும் வாசிக்கலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 19 22 வரை. ஆனாலும் எகிப்தின் ராஜா கைவல்லமை உண்டாலொழிய உங்களை போகமா விடேன் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களிலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். அப்பொழுது அந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கப்படுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலான இடத்திலும் தன் தன் வீட்டில் தங்கி இருக்கிற இடத்திலும் வெள்ளியுடைமையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரனுக்கும் உங்கள் குமாரத்திக்கும் கற்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றான். மோசேயின் இடத்துல தேவன் முன்பதாகவே சொல்லியிருக்காரு, நீங்க வெளியே போறப்ப நீங்க அந்த தேசத்தையே கொள்ளையாடிட்டு தான்ப்பா போவீங்க. இது மோசேயின் இடத்துல மாத்திரமல்ல, ஆபிரகாம் இடத்துலயே சொல்லியிருக்கார். நம்ம ஆல்ரெடி வசனம் வாசிச்சிருந்தோம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசன பகுதிகளை சற்று விரைவா வாசிங்க சிஸ்டர். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசன பகுதிகள். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீங்கள் நிச்சயமாய் அறிய கடவாய். இதை சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருளோடும் புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். அப்ப நம்ம பார்க்கும் பொழுது வசன பகுதி நீங்க அந்த 14 வாசிக்கும் பொழுது அவங்க எப்படி வருவாங்கன்னு போட்டிருக்கு. பின்பு மிகுந்த பொருளுடனே புறப்பட்டு வருவார்கள். மிகுந்த பொருட்களுடைய அவங்கள நான் கூட்டிட்டு வருவேன். மோசேயின் இடத்துல திடீர்னு அவர் சொல்லல. அவருடைய மூதாதையர் ஆபிரகாம் இடத்துல, தேவனுடைய சிநேகிதன் இடத்துலயே சொல்லி இருக்கிறாரு, அவங்க எகிப்துல இருந்து வெளியே போறப்ப கொள்ளையாடிட்டு தான்ப்பா போவாங்க. அது அப்படியே நிறைவேறி இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தேவன் எந்த அளவுக்கு வாக்கு மாறாதவரா இருக்கிறாரு. அதே நேரத்துல தேவன் அவருடைய ஜனங்களை குறிச்சு எந்த அளவுக்கு திட்டமும் தெளிவுமா இருக்கிறார் என்பதை கூட நாம் சற்று இங்க சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு வாக்குத்தத்தம் தேசத்தை கொடுக்குறாங்க, ஆனா அந்த வாக்குத்தத்த தேசத்தை விட்டு எகிப்துல போய் தஞ்சம் புகுறாங்க. சரி, அங்க தன்னுடைய ஜனங்கள் தன்னுடைய சொல் பேச்சு கேட்காம அங்க போய் இருந்தாலும் அவர்களை மீட்புக்குள்ளாக அவருடைய இரக்கத்தின் மூலமாக கூட்டிட்டு வராரு. அப்படி கூட்டிட்டு வரும் பொழுது அவர்களுக்குன்னா இந்த மாதிரி எகிப்தையே கொள்ளையாடி அவங்கள கூட்டிட்டு வர போற என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு திட்டத்தை தேவன் எந்த அளவுக்கு முன்பதாகவே திட்டம் தீட்டி இருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்கிறப்ப நீங்களும் நானும் எந்த அளவுக்கு தேவனுடைய கரத்துல பயபக்தியா இருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஏன்னா பல நேரங்கள்ல நமக்கு அது நடக்குது, இது நடக்குது, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, ஏன் தேவனே இது அனுமதிச்சிங்க, ஏன் தேவனே எனக்கு இப்படி நடக்குது, ஏன் அவங்களுக்கு மட்டும் அது நடக்குது, எனக்கு மட்டும் இது நடக்குது, கம்பேரிசன்ல இருந்து தேவன்கிட்ட முறையிடுறதுல இருந்து நம்ம அநேக காரியங்கள தேவனிடத்துல போராடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனா தேவன்
உங்களை குறிச்சோ என்ன குறிச்சோ ஒரு திட்டம் தீட்டி அதை சரியான விதத்துல நம்ம தவறே சில நேரங்கள்ல செய்துட்டாலும் நம்ம மனம் வருந்தி தேவனுடைய சமூகத்திற்கு கடந்து செல்லும் பட்சத்துல அவர் அதை ஆசீர்வாதமாக மாற்றி கூட்டிட்டு வருகிற பட்சத்துல தேவன் எந்த அளவுக்கு பரந்த ஞானமும் அன்பும் கிருபையும் நிறைந்தவரா இருக்கிறார் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இப்பேற்பட்டதான விதத்துல இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து எகிப்தியருடைய கண்கள் இருந்து தயை கிடைத்தவர்களாக அவர்கள் எகிப்தை கொள்ளையாடி அவர்கள் அவருடைய பிரயாணத்தை துவங்குகிறார்கள் சகோதர சகோதரிகளே. அப்ப பிரயாணம் அப்படிங்கிறது எங்க துவங்குது அப்படின்னா ஆபிரகாமுடைய காலத்துல மெசபத்தோமியால துவங்குது. ஆனா வனாந்தர பிரயாணம் என்பது எங்க துவங்குதுன்னா வரும் காலங்கள்ல தேவனுக்கு சித்தம் இருந்தால் நாமும் உயிரோடு இருந்தால் வரக்கூடிய பாடங்கள்ல நாம் பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த நாளிலும் கூட நாம் பார்க்கிறப்ப யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய காட்சியில பஸ்கா என்பது வேற, பஸ்கா பண்டிகை அதாவது புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்பது வேற என்பதை பார்த்தோம். அந்த பஸ்காவானது நீசான் 14ல அந்த 2 சாயங்காலங்களின் மத்தியில நடைபெறுது என்பதை பார்த்தோம். பஸ்கா பண்டிகை அதாவது புள்ளிப்பில்லா அப்ப பண்டிகை என்பது நீசான் 15ல இருந்து 21ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய 7 நாள் பண்டிகை என்பதை கூட நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அங்க ஆடு அடிக்கப்படக்கூடிய அந்த ஒரு காரியமானது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பொருளான காரியத்தை அடையாளப்படுத்துது என்பதை நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அந்த 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆடு வைக்கப்பட்டு இருப்பது எதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்க ஊழியத்துல 3.5 வருடம் அவர் ஊழியம் செய்திட்ட காரியமும் அந்த 3.5 வருடம் முடிந்த பின்பதாக நீசான் 14 சரியாக அவர் கல்வாரியில பலி செலுத்திட்ட காரியத்தையும் அது அடையாளப்படுத்துதுன்னு பார்த்துட்டோம். அந்த கல்வாரியில பலி செலுத்திட்ட அந்த ராத்திரியில என்ன ஒரு காரியம் நடைபெறக்கூடியதாக இருக்குன்னா 2 வேலை நடக்குது. ஒண்ணு மேல் சட்டம், நிலைக்கால்கள ரத்தம் பூசப்படுது. அது தேவனுடைய ஜனங்கள் அவருடைய இருதயத்தை சுத்திகரித்து பழைய மாம்சத்தை புறம்பே தள்ளி அவர்கள் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மூலமாக அவர்கள் தங்களை சுத்திகரிக்கப்படக்கூடிய காரியத்தையும் தொடர்ந்து நம்ம அவர்கள் ஆயத்த நிலைமை அந்த சுட்ட மாம்சம், கசப்பான கீரை, புளிப்பில்லா அப்பத்தோடு சாப்பிடக்கூடிய காரியமானது அவர்கள் முழு ஆயத்தத்தோடு அவர்கள் தேவனை நோக்கிய ஒரு ஜீவியத்தை குறித்ததாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்து 2வதாக புளிப்பில்லா அப்ப பண்டிகை, பஸ்கா பண்டிகை என்பது அந்த 7 நாள் பண்டிகையாக அது தொடர்ந்து வருது. அது ஆவிக்குரிய ரீதியில தேவனுடைய சத்தியத்தை பெற்றுக்கொண்டு இந்த மாபெரும் சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்தோடு தேவனுக்கு ஒத்த ஒரு ஜீவியம், கர்த்தருக்கு ஒத்த ஒரு சாயலை அடைய பெறுவதில் அது அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தோம். இது யார் பங்களிக்கலாம் நாம் பார்க்கிறப்ப நிழல்ல விருத்த சேதனம் பண்ணவங்க மட்டும்தான் நிழல்ல பஸ்காவை அனுசரிக்க முடியும். இது பொருளை எதை அடையாளப்படுத்துதுன்னா இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் மீதான விசுவாசம் மற்றும் ஊழியத்திற்குண்டான பிரதிஷ்டை உள்ளவர்கள் மாத்திரம்தான் இதுல பங்கடைய வேண்டியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். இந்த பஸ்கா மற்றும் பஸ்கா பண்டிகையினுடைய இந்த ஒரு மாபெரும் விளைவானது எங்க கூட்டி செல்லக்கூடியதாக இருக்குன்னா இஸ்ரேல் ஜனங்களை அங்க எகிப்துல இருந்து அங்கு விடுதலைக்கு நேராக கூட்டி செல்வதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எகிப்தில் அவர்கள் கொள்ளை ஆடின காரியமானது தேவன் முன் குறித்ததாகவும் அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக தேவன் திட்டம் தீட்டியிருந்தார் என்பதை கூட நாம் இந்த ஒரு வசன பகுதியில் இன்றைய பாடத்தில் நாம் பார்த்துட்டோம் சகோதர சகோதரிகளே. அப்பேற்பட்டதான தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கூட தேவனுக்கு உத்தம இருதயத்தோடு கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்த பிள்ளைகளாக ஜீவிக்கும் பட்சத்துல தேவன் தாமே சதா காலங்களிலும் நமக்கு கிருபையும் பலனும் அன்பும் கொடுத்து கடந்து செல்ல தேவன் தாமே பலப்படுத்தும்.